இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சிகள் பரப்பும் பொய்கள் மக்கள் மன்றத்தில் எடுபடவில்லை என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவை நேரடியாக எதிர்க்கும் துணிவின்றி சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்தி பார்ப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் கஞ்சா வழக்கில் தனது மகனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்ததால் தந்தை போலீஸ் ஸ்டேஷன் முன் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு கொள்கை தலைவர்களின் சிலைகளை விஜய் திறந்து வைத்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் தலைமையில் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் நடைபெறவுள்ளது. ஈசிஆர் கார் வழக்கில் திமுக கொடியை பறக்கவிட்டது பந்தாவிற்காகவும் டோல்களை தவிர்ப்பதற்காகவும் என்று காவல்துறை ஆணையர் விளக்கமளித்துள்ளார். ஈசிஆர் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பது அதிமுகவினர் தான் என தெரிவித்துள்ள திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி காரில் திமுக கொடியை கட்டிக்கொண்டு திட்டமிட்டு சதியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்களால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. நின்று நிதானித்து நேர்மையோடு நடைபோடுவோம், இரட்டைப்போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார். பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் தைப்பூச பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் அஜித் நடிப்பில் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என 2 படங்கள் ரிலீஸுக்கு காத்திருக்கிறது. இதனிடையே சமீபத்தில் துபாயில் நடந்த கார் ரேஸில் கலந்து கொண்டு 3ஆம் இடம் பிடித்து வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை பாராட்டி சினிமா நட்சத்திரங்கள் ரசிகர்கள் பாராட்டு தெரிவித்துள்ள நிலையில் நடிகர் யோகி பாபு அவருக்கு விழா நடத்தணும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளார். வெள்ளியங்கிரி மலையேறும் பக்தர்களுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக மேட்டுப்பாளையம் போத்தனூர் இடையிலான மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு சதாசிவநகர் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட MS ராமையா நகரில் கல்லூரி மாணவிகளிடம் தவறாக நடந்த ஊர்காவல் படை வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் FIR வெளியிடுவதை உறுதி செய்யவும் சென்னை போலீஸ் கமிஷனருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நடைப்பயிற்சியோ ஓட்டப்பயிற்சியோ எதுவானாலும் அதை முறைகேடு செய்யவில்லை என்றால் மூட்டு மற்றும் கால் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் என்று தஞ்சாவூரை சேர்ந்த பிசியோதெரபிஸ்ட் சத்யநாராயணன் எச்சரித்துள்ளார். தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியினர் 7 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்திய அளவில் தொல்பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு 47% உள்ளதாகவும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் மாணவர்களின் கற்றல் ஆர்வம் வெகுவாக அதிகரித்திருப்பதாகவும் மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திண்டிவனத்தில் கட்டப்பட்டு வரும் பஸ் நிலையத்திற்கு OPR பெயரை சூட்ட தமிழ்நாடு ரெட்டிநல சங்கம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. அரூர் அரசு பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட 8 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சத்துணவில் பல்லி இருந்து கிடந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தானா, தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். பெங்களூருவில் இருந்து மதுரைக்கு காரில் கடத்த முயன்ற 357 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. சிறையில் தண்டனை கைதிகளுக்கு நிர்வாக பணிகளை வழங்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ள உயர்நீதிமன்றம் இதை உறுதி செய்யுமாறு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுரத்தை சேர்ந்தவர் பரமேஸ்வரன். இவர் தேனி அரசு போக்குவரத்து கழக அலுவலகத்தில் உதவியாளராக உள்ளார். அவருடைய மகள் கௌசல்யா என்ற சௌமியா வயது 24. இவர் ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து வந்த நிலையில் சௌமியாவுக்கும் பெங்களூருவை சேர்ந்த பாலாஜிக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடந்த அன்றே காலையில் மணக்கோலத்தில் இருந்த பெண் இரவில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. CSIR நெட் தேர்வுக்கான கால அட்டவணையை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில்களில் கடந்த ஜனவரி மாதம் 86,99,000 பேர் பயணம் செய்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனியார் பயன்படுத்தும் கழிவுநீர் தொட்டியில் இறங்கி சுத்தம் செய்யும் போது மரணம் ஏற்பட்டால் அதற்கு அந்த வீட்டின் உரிமையாளர் தான் பொறுப்பேற்று பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலக அமைதிக்கான நோபல் பரிசுக்கு 3வது முறையாக நார்வே அமைதி குழுவிடம் கேரள மாநிலம் பீர்மேட்டை சேர்ந்த தபால்துறை மேலாளர் கின்னஸ் மாடசாமி பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார். மக்களின் குறைகளை உடனே தீர்த்து வைக்க முயற்சிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியர்களும் தமிழர்களும் வரலாறு படைத்தனர், ஆனால் அவற்றை பதிவு செய்ய தவறிவிட்டனர் என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவருமான வே. ராமசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
மாநகராட்சி வரி வசூல் மையங்கள் பிப்ரவரி மார்ச்சில் ஞாயிற்றுக்கிழமையும் செயல்படும் என மதுரை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்குமான தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய பட்ஜெட் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான எந்த திட்டமும் இல்லை என திருச்சி சிவா எம்பி தெரிவித்துள்ளார். டாடா ஸ்டீல் செஸ்ஸில் பிரக்ஞானந்தா, குகேஷ் முன்னிலை வகித்துள்ளனர். SA-20 ஓவர் லீக்கில் சூப்பர் கிங்ஸ் அணியை டர்பன் சூப்பர் ஜெயின்ட்ஸ் வீழ்த்தியது. இந்திய வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. கடைசி T20 போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் இன்றிரவு பல பரீட்சை நடைபெற உள்ளது. வருமான வரி விலக்கு உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டு இருப்பதால் மத்திய அரசுக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்று நிதித்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் 1.5 லட்சம் ஊரக அஞ்சல் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தங்கம் உச்சநிலையில் உள்ள நிலையில் சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 61,960 ரூபாய்க்கும், 1 கிராம் 7,745 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழகத்தில் இன்று முதல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை வடவானிலை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.